Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல நாம கொடுக்கிற நம்பர்ஸ்ல இருக்க டிஜிட்ஸ் ஆட் பண்ணி அதனுடைய சம் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்காக ப்ரோகிராம் போட போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjosh.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்க எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் உங்களுக்கு நான் எப்படி வரும்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு அப்புறம் நம்ம அந்த ப்ரோகிராம் எப்படி போறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோகிராமோட அவுட்புட்ல என்டர் தான் நம்பர்னு கேக்குது. நான் என்ன பண்றேன், ஒரு 3 டிஜிட் நம்பர் 1 2 3 ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணா போதும், அதனுடைய சமேஷன் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அதாவது 1 + 2 3 3 + 3 6. இதே மாதிரி ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இப்போ 4 டிஜிட் வேல்யூ கொடுக்குறேன். 1 2 3 4 ன்னு கொடுக்குறேன். அதை ஜஸ்ட் நம்ம என்டர் பிரஸ் பண்ணாலும் போதும் அதனுடைய சமேஷன் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அதாவது 1 + 2 3 3 + 3 6 6 ஓட 4 ஆட் பண்ணா 10. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்பர்ல இருக்க டிஜிட்ஸ் உடைய சமேஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோகிராம் எப்படி போறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ என்ன பண்றேன்னா, ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணிருக்கேன். நியூ ஃபைல் ஓபன் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். C ப்ரோகிராம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணணும். நான் என்ன பண்றேன், ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். அதாவது include stdio.h அப்படின்னு சொல்லி ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். include conio அப்படின்னு சொல்லி ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் void main, அதாவது நம்மளுடைய ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பார்ட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், அந்த மெயின் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அதாவது எந்தெந்த வேரியபிள்ஸ் நம்ம உள்ள யூஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிளை ஃபஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இன்டீஜர் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட்டு, அதாவது இந்த ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து கொடுக்க போகிற நம்பரை பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜராக ஸ்டோர் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ண போகிறது கிடையாது. அதாவது சமேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அதை ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது எதுக்காக நம்ம அதை ஃபைண்ட் பண்ணுறோம்னா, அந்த நம்ம கொடுத்துருக்கிற நம்பரில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அதை ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுறேன். அதை நம்ம எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க, அதாவது அந்த நம்பர்ஸில் இருக்க டிஜிட் எத்தனை டிஜிட் நம்ம ஃபைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த லூப்பிங்காக ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா TOT அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது நம்ம ஃபைண்ட் பண்ணுற அந்த சமேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக TOT அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதனுடைய ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்ம கொடுக்க போகிற இன்டீஜரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக கேரக்டர் டைப்பில் ஒரு பாயிண்டர் வேரியபிள் str அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் CLR SCR அப்படின்னு சொல்லி அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா printf ஃபங்க்ஷனை வச்சு ஒரு சின்ன மெசேஜ் இந்த இடத்துல கொடுக்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை இந்த இடத்துல ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது அப்படி கெட் எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் கொடுக்க போகிற இன்டீஜரை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இன்புட் வாங்க போகிறேன். அதாவது எந்த வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா str அப்படிங்கிற வேரியபிளில் நான் இன்புட் வாங்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகிருக்கிற கேரக்டர்ஸ் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணும். அதாவது எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் என்ன பண்ணும், எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், strlen அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த இடத்துல நான் கால் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் str அப்படின்னுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்குள்ளே எத்தனை ஸ்ட்ரிங், அதாவது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிடும். அந்த கவுண்டிங் பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கோடைய ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணோம். என்ன பண்ணுறேன், include string.h சொல்லி என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கோடைய ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம எதுக்காக இந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணணும்னா இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் நம்ம கொடுத்த இன்டீஜரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ரிங்கில் இருந்து மறுபடியும் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு மேக்ஸ் ஃபங்க்ஷன் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ATOF அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரிங் நம்ம வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரிங் வேல்யூவை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிடும். நம்ம எந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோமோ ஜஸ்ட் அந்த வேரியபிள் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன்னா str அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரிங்கை தான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நான் str அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா nu அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அதை நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா nu அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன்.
இப்போ என்ன பண்ண போறோம்னா லூப் ரன் பண்ணோம். ஃபார் I equal to 0, ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு சொல்லி ஐயோட வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லூப் எத்தனை டைம்ஸ் நமக்கு ரன் ஆகணும், எனக்கு பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் ரன் ஆகணும். அதனால் I less than n சொல்லி கொடுத்துட்டேன். லூப்போட ஆப்ரேட்டர் டைப் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர், அதனால் பண்ணுறேன் I ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் என்ன பண்ண போகிறோம்னா nu அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூக்கு நான் மாடுலோ சைன் போடுறேன். மாடுலோ சைன் 10ன்னு போட்டால் எனக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய லாஸ்ட் டிஜிட் தனியாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அந்த லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா நமக்கு a அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா nu அப்படிங்கிற வேரியபிள்லேயே nu அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூக்கு ஃபார்வேர்டு ஸ்லாஷ் போட்டு 10 போட்டால் எனக்கு அதனுடைய குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன், TOT அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவையும் ப்ளஸ் அந்த ஏங்கிற வேல்யூவை என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன பண்ணால் அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் ஸ்லாஷன் சம் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்காக ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு கொடுத்துட்டேன். நமக்கு வரப்போகிற ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப்பில் வரும். அதனால் %d ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம். TOT அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். Alt F9 நமக்கு எரர் ஒன்று இருக்குது. அது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் சிம்பிள் nu இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா nu அப்படிங்கிற வேரியபிள் நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணல. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். nu அப்படின்னு சொல்லி இன்டீஜர் டைப் அதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு நான் கம்பைல் பண்ணுறேன். Alt F9 நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். Control F9 என்டர் த நம்பர்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் 1 2 3 கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம நம்பர் கொடுத்தா போதும். அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எரரில் வந்திருக்கு. நான் ஜஸ்ட் அது என்னன்னு சொல்லி செக் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல மேக்ஸோட ஹெட்டர் ஃபைல் நான் ஆட் பண்ணல. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஸ் இன்க்ளூட் math.hங்கிற நான் ஃபங்க்ஷனை அந்த ஹெட்டர் ஃபைல் அந்த இடத்துல ஆட் பண்ணி நம்ம எந்த ஒரு இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்கோட ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணுற மாதிரி மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம். அதாவது ATOF அப்படிங்கிற மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த மேக்ஸ் ஃபங்க்ஷனோடைய ஹெட்டர் ஃபைல் நம்ம இடத்துல கால் பண்ணோம். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல கால் பண்ணிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர்ஸ்னு கேட்குது. நான் 1 2 3 கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம கொடுத்தா போதும். அதில் இருக்க டிஜிட்ஸ் ஆட் பண்ணி நமக்கு அதனுடைய ரிசல்ட்டு கிடைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், 4 டிஜிட்டுக்கு ஃபைன் பண்ண போகிறேன். 1 2 3 4னு கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்ஸ் ஆட் ஆகிடும். இதை நான் எக்ஸாம்பிள் 2 டிஜிட் கொடுக்குறேன். 2ன்னு சொல்லி கொடுத்தா நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வந்துடும். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் 2 டிஜிட் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன் 3 4னு கொடுத்து என்டர் பண்ண எனக்கு அதனுடைய சமேஷன் வேல்யூ, அதாவது 3 + 4 7 சொல்லி நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி நம்ம எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணி நமக்கு அதனுடைய சமேஷனும் ஃபைன் பண்ணிடும். இதான் பார்த்து எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்ஸ் வீடியோஸ் வேணாலும் எங்கள் வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் வீடியோஸை யூடியூப் சேனலில் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.